அப்போ நெருப்புல மாட்டிக்கிட்டு தான் இந்த பாருவும் அங்க செத்துட்டாங்களா? ஐயோ, பாரு அப்படி சாகல. பாரு செத்தத லட்டு சாப்பிட்டு. லட்டு சாப்பிட்டா? லட்டு லட்டு சாப்பிட்டு யாராவது சாவாங்களா? சாவாங்க. அதோ அவளை பாத்தியா? அவளுக்கு லட்டுனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? திருட்டு கள்ளி. என் பாருக்கு லட்டுன்னா அவ்வளோ பிரியம். ஒரு டைம்ல எங்க வீட்ல எலி தொல்லை தாங்கவே முடியல. அப்ப நான் என்ன பண்ண, கொஞ்சம் லட்டு வாங்கி ஒரு லட்டுல விஷத்தை கலந்து ஒரு மூலையில நான் கொண்டு போய் வச்சேன். நான் திரும்ப வந்து பார்க்கும்போது என் பாரு அந்த லட்டை எடுத்து சாப்பிட்டுட்டா. அப்படிதான் என் பாரு என்னை விட்டு போயிட்டா. உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சோகம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஓகே. இப்ப எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா என் பாரு என் கூட தானே இருக்கா. நான் என்னோட மருந்தை கொடுத்து உயிரோட கொண்டு வந்துருவேன். இத உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருந்த பாரம் பாதியா குறைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இங்க தங்குறவங்க தங்கலாம், போறவங்க போலாம். இங்க தங்குறவங்களுக்கு வாடகையில 500 ரூபாய் நான் கம்மி பண்ணேன். 500 ரூபாய் கம்மியா? ஒரு நிமிஷம், அது எதுக்காக தெரியுமா? எதுக்கு? இப்ப இங்க நடந்த விஷயங்கள், அதாவது என்னோட பார்வோட விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வெளியில போய் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறதுக்காக. சொல்ல மாட்டோம். நாங்க யார்கிட்ட போய் சொல்ல போறோம்? அப்புறம் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். என்னோட துப்பாக்கி தான் பேசும். துப்பாக்கி பேசுமா? சுட்டு கொண்டு வர ஒண்ணு போய் கேட்டேன் பாரு. பாரு, இங்க பாரு.